கர்ப்பிணி பெண்கள் உடற்பயிற்சி மாதிரி செய்யணும். கிடையாது, நீதான் மாசமானவனே புரிஞ்ச இட்லி விட்டுறேன் ஒரு வாயிடா சுச்சு சுச்சு. அந்த பொம்பளை நடக்கிறதே எப்படி மெதுவா என்னமோ கதை ஆம நடந்த மாதிரி. அப்ப டாக்டர் பாக்குறேன், ஒரு வெற்றும்பு, 2 வாச்சாத்து, ஒரு கோடாலி, ஆமா ஒரு வெட்டு கத்தி உண்டு ஓனவனே மல்லாக்க போட்டு வெட்டி அறுத்துருக்கேன். உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி ஆண்களுக்கு நான் சொல்றேன், குடிக்கும் போது உங்களுக்கு அத்தனை பேருக்குமே சுகமா இருக்கும். ஆனா குடிய குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை சுமையாயிரும். நீ சொல்றேன், எல்லாரும் திறந்த பாருங்க. அன்றைய காலத்துல சாராயம் காய்ச்சும் போது கூட என் பாமர தமிழை வேலை பார்த்துட்டு வந்து சாராயம் குடிச்சிட்டு இப்படிதான் ஒண்ணு சாகலையே, ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. இன்னைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சரக்கும் விஷம். அதுலயும் இந்த தலைவலி, இருமல், இழப்புக்கெல்லாம் இவன் மருந்து சொல்றேன் குடியாரு. அண்ணே ஒரே சளியா இருக்கு, உடனே ரம்ம போட்டேன்னா சளி எடுத்துரும்டா. இவன் டாக்டரா மாறிட்டான். அண்ணே ஒண்ணுக்கு வர மாட்டேங்குது. 2 பீர் அடிச்சுன்னா ஒண்ணுக்கு வந்துடும். ஓடும் போது இழப்பு வருது 18:48. அண்ணே பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கும் போது சும்மா அடிக்குது. ஓய் ஓய், இவன் டாக்டர் ஆயிட்டான். இதுல என்னன்னா ஒரே சின்ன மட்டும் மரியாதை எழுந்து போயிரு. தமிழ்நாட்டை கருத்தவனே நீரேன். இதுல என்ன சொல்ல வரேன்னா, பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டே தண்ணி அடிக்கிற ஆளுகள் அனுபவப்பட்டிருப்பேன். குடிக்கும் போது வேகமா குடிக்கிறது. வீட்டுக்கு போகும்போது பொண்டாட்டி வார்த்தை விளக்க மாத்த அடிப்பான்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, புளியங்குலைய புடுங்கி தின்பேன். புளியங்குலைய தின்னுட்டு கடைக்காம ஒரு ஆள்கிட்ட ஊதி காமிப்பேன். பாட வரதா அண்ணே என்ன வீச்சை எடுக்குதுண்ணே, பாஸ் வாங்குறா, பாஸ் ஒரு 20 போட்டு மெல்லிட்டு மறுபடியும் ஊதுவேன். பாட வருதுனே, அடாடா என்ன மஞ்சளத்தைய புடுங்கடா, வேப்பங்குலைய புடுங்கடா, அதை புடுங்கடா, இதை புடுங்க, உப்பு அம்பட்டு நிற்கு. கடைசியா பாடா இப்ப வாட வரலன்னு வீட்டுக்குள்ள போயிடுவேன். போனா பொண்டாட்டிய மாட்டிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டவே முட்டை சிப்பு போடாம போயிருப்பேன். நீங்க குடிங்க வேணான்னு சொல்ற. டாக்டரே சொல்றாங்க ஆல்கஹால் சேர்க்க. ஆல்கஹால் சேர்க்கும் போது நீ ஆல்கஹால் சேர்த்துக்கல. இதுல குடியாளர்களுக்கு கூட தெரியும், குடிச்சா இருக்கலாம். ஆமா, சும்மா வர்றாரு 10 பைசா இல்லைங்க. ஒரு மச்சான் ஒரு போட்டு வாங்க மச்சான், என் பொண்டாட்டி மசாலா தூள் அரைக்கத்தாண்டா கொடுத்துருக்கா, காசு 500 ரூபா, நான் செலவழிக்க மாட்டேங்குவேன். அப்படி சொல்ற ஆளுங்க மட்டும் ஒரு கட்டிங்க ஊற்றி விடுவேன். திருப்பி அதையும் கிளம்பிடுவேன். இந்த 500 போய் வாங்கிட்டு வா. மசாலா தூள் மயத்த புடுங்குறா, மசாலா தூள் போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு போதை ஆகிட்டு தூள் இருக்காது, மயில் இருக்காது. ஏன்னா அப்படிலாம் இந்த சண்டை போட்டு பாஞ்சாங்க. ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு